தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடைய சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்ட திருவசனமானது மத்தேயு 2:11. இந்த மத்தேயு 2:11 இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் பின்னணியை பற்றி கூறுகின்ற வசனமாக இருக்கிறது. இங்கே சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்துவானவரை, குழந்தையாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொள்வதை, அவருக்கு வெகுமதிகளை கொடுப்பதை குறித்து இங்கே நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த நிகழ்வு உண்மையாகவே ஒரு ஆராதனையாக இருக்கிறது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஏனெனில் எபிரேயத்தில் ஆராதனைக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பதம் அவோதாக் என்பது. AVODAH, அவோதாக். இந்த வார்த்தையானது ஒரு பரந்த பொருள் தளத்தை கொண்டதாய் காணப்படுகிறது. அப்படியாக அந்த பரந்த பொருள் தளத்திலே இந்த அவோதாக் என்கிற இந்த ஆராதனை என்பதற்கான இந்த எபிரேய பதத்திற்கான அர்த்தமாக பணிந்து கொள்வதும் கொடுப்பதும் வருகின்றன. ஆகவே அதன் அடிப்படையில் இந்த வசனத்திலே 2:11 அவர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்ததை பணிந்து கொண்டார்கள், பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளப்போளத்தையும் கொடுத்தார்கள் என்று நாம் வாசிக்கும் பொழுது, உண்மையாகவே அவோதாக் என்ற எபிரேய வார்த்தையின்படி இது ஆராதனை நிகழ்வாகவே காணப்படுகிறது. இங்கே நாம் கவனிக்க வேண்டும், இந்த சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்துவானவரை, குழந்தை இயேசுவை சாஷ்டாங்கமாய் நெடுஞ்சாம் கிடையாய் விழுந்து அதை பணிந்து கொண்டார்கள் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, தெளிவாக பார்க்கிறோம். அதை என்று சொல்லும் பொழுது அது அக்ரிணையாக இருக்கிறது. உயர்திணை அக்ரிணை நமக்கு தெரியும். அக்ரிணை பதம் தான் அதை. எப்பொழுதுமே ஒரு குழந்தையை நாம் குறிப்பிடும் பொழுது அதை இதை என்று தான் சொல்லுவோம், அக்ரிணையில் தான் சொல்லுவோம். ஏன் இந்த இடத்தில் ஆவியானவர் இப்படிப்பட்ட அக்ரிணை பதத்தை பயன்படுத்தி இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்துவை தவிர, குழந்தை இயேசுவை தவிர மரியாள், யோசேப்பு போன்ற நபர்களும் இருந்தார்கள். ஆனால் இந்த சாஸ்திரிகள் பணிந்து கொண்டது யாரை மட்டும்தான்? குழந்தை இயேசுவை மட்டும்தான். அதனால்தான் ஆவியானவர் தெளிவாக அதை என்று குழந்தை இயேசுவை அக்ரிணையிலே குறிப்பிட்டிருக்கிறார். ஏனென்றால் ஆராதனைக்குரியவர் அவர் மட்டுமே. இன்றைக்கு மற்ற நபர்களையும் அநேக கிறிஸ்தவர்கள் பல வழிகளில் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஆராதனைக்குரியவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே, தேவன் மட்டுமே. ஆகவே அந்த தெளிவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, தங்கள் பொக்கிஷங்களை, கருவூலங்களை, விலை உயர்ந்த பொருட்களை வைக்கின்ற அந்த கருவூலத்தை அவர்கள் திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிக்க வேண்டும், இந்த 3 பொருட்களும் விலையேற பெற்ற பொருட்கள். முக்கியமாக அந்த நாட்களில் இது மிக மிக விலையேற பெற்ற பொருட்களாக இருந்தன. ஏதோ அவர்கள் சாதாரண பொருட்களை குழந்தை இயேசுவுக்கு பரிசாக கொடுக்கவில்லை, மாறாக தங்களிடம் இருந்த விலையேற பெற்றதை கொடுத்தார்கள். ஆகவே தான் நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம், ஆராதனை என்று சொன்னாலே மதிப்புமிக்க ஒன்றை இறைவனுக்கு கொடுப்பதுதான் ஆராதனை. ஆகவே தங்களிடத்தில் இருந்த மதிப்புமிக்க பொருட்களை அவர்கள் கொடுத்தார்கள். பொன், தூபவர்க்கம், வெள்ளைப்போளம். அந்த நாட்களில் பொன்னுக்கு சமமாகத்தான் தூபவர்க்கமும் வெள்ளைப்போளமும் பார்க்கப்பட்டது. தங்கத்தை போலவே இவைகளை விற்று நாம் பணம் சம்பாதிக்க முடியும். ஆகவே விலையேற பெற்ற பொருட்களை அவர்கள் இயேசு கிறிஸ்துவாகிய குழந்தைக்கு கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, இது மிகவும் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கிறது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், இந்த இயேசு கிறிஸ்துவானவர் குழந்தையாக பிறந்த நிகழ்வு என்பது எப்பிராத்தா மாகாணத்தில் இருக்கிற பெத்லகேம் என்கிற ஊரிலே நடக்கிறது. மிக அதை தெளிவாக சொன்னார். இங்கே நாம் கவனிக்க வேண்டும், இந்த யோசேப்பின் குடும்பம் வாழ்ந்து வருகின்ற இடம் நாசரேத்து. இப்பொழுது எதற்காக இங்கே பெத்லகேமுக்கு வந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் அகஸ்திராயினால் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்ற கட்டளையின் அடிப்படையிலே குடிமதிப்பு எழுதுவதற்காக வந்தார்கள். ஆகவே வந்தவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? செலவுக்கு எவ்வளவு ஆகுமோ
எவ்வளவு வேண்டுமோ அந்த பணத்தை மட்டும்தான் கொண்டு வந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பாராத நிகழ்வுகள் அங்கே நடந்து விடுகின்றன. குழந்தை பிறந்து விடுகிறது. ஆகவே அடுத்து ஒரு வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அடுத்ததாக ஏரோது குழந்தைகளை கொல்லுகிறான் என்பதின் அடிப்படையிலே அவர்கள் எகிப்துக்கு போக வேண்டிய நிலைமை வருகிறது. கானானிலிருந்து அந்நிய தேசம், ஃபாரின் ஒரு தேசத்துக்கு அவங்க போக வேண்டிய நிலைமை வருகிறது. அங்கே கொஞ்ச நாள் அவர்கள் வீடெடுத்து தங்க வேண்டிய நிலைமை. பின்பு அங்கிருந்து தங்களுடைய வாழ்விடமான நாசரேத்துக்கு வர வேண்டிய நிலைமை. அப்படியே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், எவ்வளவு செலவு அவர்களுக்கு ஆயிருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த செலவுகளுக்கு கண்டிப்பாக இந்த யோசேப்பின் குடும்பம் இந்த பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் தான் பயன்படுத்தி அந்த செலவுகளை சந்தித்திருப்பார்கள் என்று வேத பண்டிதர்கள் திட்டவட்டமாக சொல்லுகிறார்கள். ஆகவே இது குழந்தை இயேசுவுக்கு இந்த சாஸ்திரிகள் கொடுத்த இந்த பரிசுகள் எவ்வளவு பிரயோஜனமானவைகளாக, மதிப்பு மிக்கவைகளாக இருந்தன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுதான் உண்மையான ஆராதனை. பணிவது மட்டுமல்ல ஆராதனை, கொடுப்பதும் ஆராதனை. எப்படி நம்மிடம் ஏதோ கெட்டதாக இருக்கின்ற, ஏதோ நமக்கு பிடிக்காத ஒன்றை கொடுப்பது ஆராதனை கிடையாது. மாறாக நம்மிடம் இருக்கிற விலையேற பெற்ற மதிப்புமிக்க ஒன்றை அல்லது பொருட்களை கொடுப்பதுதான் உண்மையான ஆராதனையாக இருக்கிறது. அதை சாஸ்திரிகள் இங்கே தெளிவாக நமக்கு முன்மாதிரிகளாக செய்து காட்டியிருக்கிறார்கள். ஆகவே பிரியமானவர்கள், நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பணிந்து கொள்கிறோம், தேவனை வழிபடுகிறோம், உண்மைதான். ஆனால் நாம் கர்த்தருக்காக கொடுக்கிறவைகள் அவைகள் சிறப்பானவைகளாக, மதிப்பு மிக்கவைகளாக இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த சாஸ்திரிகள் குழந்தை இயேசுவுக்கு கொடுத்த இந்த 3 பொக்கிஷங்களின் மூலமாக, இந்த 3 விலையேறப்பெற்ற பொருட்களின் மூலமாக அவர்கள் ஒரு மாபெரும் சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதாவது வேதத்தின்படி இந்த பொன் என்பதை ராஜ்யத்திற்கு ஒப்பிடுவார்கள். அதே போல தூப வர்க்கத்தை தெய்வீகத்திற்கு ஒப்பிடுவார்கள். அதே போல வெள்ளைப்போளத்தை மரணத்திற்கு ஒப்பிடுவார்கள். மரணத்தை குறிக்கக்கூடிய ஒன்றாக சுட்டி காட்டுவார்கள். ஆகவே இவர்கள் இந்த பொக்கிஷங்களின் வாயிலாக, இந்த பரிசுகளின் வாயிலாக அவர்கள் வெளிப்படுத்துகிற சத்தியம் என்னவெனில், ஒவ்வொரு மனிதனும் தன் ராஜ்யத்தில் பங்கு பெறுவதற்காக தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார் என்கிற மாபெரும் சத்தியத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அதாவது இந்த இயேசுவானவர் ஏன் குழந்தையாக பிறந்திருக்கிறார் என்கிற அவர் வந்ததின் நோக்கத்தை இந்த விலையேற பெற்ற 3 பொக்கிஷங்களின் வாயிலாக, பரிசுகளின் வாயிலாக தெளிவாக அவர்கள் சாஸ்திரிகள் வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள். ஆகவே பிரியமானவர்களே, நாம் சிந்திப்போம். நாம் தேவனுக்காக கொடுக்கிறவைகளும் ஆராதனையில் உள்ளடக்கமாய் காணப்படுகின்றன. ஆகவே நாம் இறைவனுக்காக கொடுக்கிறவைகள், செலுத்துகிறவைகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கின்றன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் உண்மையாகவே தேவன் மேல் அன்பும் பற்றும் உள்ளவர்களாக இருப்போமானால் அவருக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் சரியாக செய்வோம். பணிந்து கொள்வது மட்டுமல்ல, கொடுப்பதும் கூட சிறப்பானதாக இருக்கும். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையதுதான். இருந்தாலும் தேவன் தம்முடைய பணிக்கு தம்முடைய பிள்ளைகள் மூலமாகத்தான் அனைத்தையும் சந்திக்கிறவராக, கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த மத்தேயு 2:11 அடிப்படையில் நம்முடைய ஆராதனை, அதாவது கொடுத்தல் என்கிற ரீதியிலே நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும், அவருடைய சத்திய பாதையிலே நம்மை நடத்தட்டும். தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக.